வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கீனி பழனி. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெட்டன்யாகு நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வலுவான கண்டனம் வெளியிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உட்பட இந்திய மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் துணை நிற்கும் என அவர் உறுதியளித்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தூதரக ரீதியில் இந்தியா மேற்கொண்டுள்ள வலுவான நடவடிக்கைகளுக்கு கட்சி வேறுபாடுகளை கடந்து தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு நேற்று புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்தி அனைத்து கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பயங்கரவாத தாக்குதல் குறித்து அனைத்து கட்சிகளும் தங்கள் கவலையை தெரிவித்ததாகவும் மேலும் தங்களின் முழு ஆதரவையும் வழங்கியதாகவும் கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அனைவரும் கண்டிப்பதாகவும் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு முழு ஆதரவை அளித்துள்ளதாகவும் கூறினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இக்கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 13 தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் வரும் 30 அல்லது மே 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்காலில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடர்பான பொதுமக்கள் சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பாராவ் முன்னிலையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.